எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் நிரஞ்சனா. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான சிம்பிளான பைனாப்பிள் கேக் நான் எப்படி செஞ்சேன்றதை இந்த வீடியோல காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல கேக்குக்கான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் ப்ளஸ் இன்னும் ஒரு 1/4 கப் மைதா மாவு, மொத்தம் 3/4 கப். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் ப்ளஸ் ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், மொத்தம் 3/4 ஸ்பூன். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து கூடவே 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு மோர் மாதிரி பட்டர் மில்க் கிடைக்கும். அது கூட 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகரையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சுகர் கரைகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலையும் சேர்த்து அந்த மோரும் இந்த எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து கட்டி வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம முட்டை சேர்க்கும் போது இந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடாக பீட் பண்ண முடியாது. ஆனால் எக்லெஸ் கேக்குக்கு நம்ம எவ்வளோ ஸ்பீடாக பீட் பண்ணாலுமே எதுவுமே ஆகாது. அதோட ஃப்ளஃபினஸ் குறையாமலாம் போகாது, நல்லாவே இருக்கும். நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு கேக் டின்னை இந்த மாதிரி லேசாக எண்ணெயும் கொஞ்சமாக மைதா மாவு விட்டு டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டரை இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் மாவை உள்ளே வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை சிம்லேயே விட்டுடலாம். சிம்மில் விட்டு நம்ம நல்லா ஓப்பன் பண்ணி விடும்போது இந்த மாதிரி கம்பி விட்டு எடுத்தோம்னா ஒட்டாமல் வந்திருக்கும். நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா வெளியே எடுத்து நல்லாவே இதை ஆற விட்டுடலாம். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி ஓரங்களில் ஒட்டி இருக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு எடுத்துடலாம். அடுத்ததாக இதை டின்லேருந்து நான் வெளியே எடுக்க போகிறேன். கேக் டின்னை திருப்பி போட்டு முதுகில் இந்த மாதிரி 2 தட்டு தட்டினோம்னா அது வெளியே வந்துடும். கேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக செம்ம சாஃப்டாக வந்திருந்தது. என்ன இதோட ஹைட்டு தான் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஏன் அப்படின்னா இது ஒரு 3/4 கேஜி கேக்கான ஒரு டின். ஆனால் நான் 1/2 கேஜிக்கான கேக் மெஷர்மெண்ட்டில் தான் செஞ்சுருக்கேன். எனக்கு கேக்கோட சைஸ் கொஞ்சம் அகலம் பெருசாக இருக்கணும் அப்படின்றதுக்காக 2 ஸ்லைஸாக கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்லைஸை மட்டும் வச்சுட்டு நல்லா ஒரு லேயராக சுகர் சிரப்பை நல்லா போட்டு கேக்கை நினச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வீட்டிலே ரெடி பண்ண விப்பிங் க்ரீமை ஒரு லேயர் ஃபுல்லாக இந்த மாதிரி கேக்கில் பரப்பி விட்டுக்கிறேன். இதுக்கு பைனாப்பிள் கேக் அப்படின்றதுனால பைனாப்பிள் க்ரஷ் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து அந்த விப்பிங் க்ரீம் லேயர் மேலேயே நல்லா பரப்பி விட்டுட்டு அடுத்த ஸ்லைஸ் கேக்கை மேலே போட்டு இதை நான் க்ரம் கோட் பண்ணி முடிக்க போகிறேன். க்ரம் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் சுகர் சிரப் வச்சு இதை நல்லா நினச்சிக்கிறேன். பைனாப்பிள் கேக் பண்ணும்போது பைனாப்பிள் எசன்ஸ் கூடவே பைனாப்பிள் ஜூஸை நம்ம கொஞ்சமாக கேக் பேட்டர் கூட சேர்த்து செய்யும்போது அந்த பைனாப்பிளோட ஃப்ளேவர் கேக்கில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி க்ரம் கோட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா விப்பிங் க்ரீம்லேயே கொஞ்சமாக எல்லோ கலர் சேர்த்து அதை நான் ஃபைனல் கோட்டிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம இதுக்கான ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது அது மேலேயும் கீழேயும் இல்லாமல் நல்லா சமமாக கிடைக்கும். எல்லா பக்கமும் இதை நல்லா அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரேப்பரை வச்சு இதை நான் இன்னமும் ஈவன் பண்ண போகிறேன். ஸ்க்ரேப்பர் ஏன் அப்படின்னா அது நமக்கு இன்னுமே லெவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக நம்ம கேக்கை கோட் பண்ணி முடிச்சாச்சு. கீழே ஒரு சின்ன ஸ்டார் நாசிலை வச்சு நான் சுற்றி ஸ்டார் டிசைன் போட்டுக்கிட்டேன். மேலே சின்ன சின்ன ரோசஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரே பைப்பிங் பேக்கில் ஒரு பக்கம் எல்லோ கலரும் ஒரு பக்கம் ஒயிட் கலர் விப்பிங் க்ரீமையும் போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ரோசஸ் மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது கேக்குக்கு ஒரு சூப்பரான ஃபினிஷிங் லுக் கிடைக்கும். ஒரு கலரில் பண்ணாமல் எப்போவுமே டபுள் கலரில் பண்ணும்போது நம்ம கேக்கோட லுக்கே மாறிடும். எல்லா பக்கமும் இந்த மாதிரி சின்ன சின்ன ரோசஸாக டுவெல் கலரில் செம்மையாக வந்திருக்கு. நம்ம கேக்கோட லுக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கரெக்டாக இதை ரசிச்சுட்டு இருக்கும்போது தான் கரண்ட் வேலையை பார்த்து விட்டுருச்சு. நம்ம மிக்சாங் புயல்னால கரண்ட்டை கட் பண்ணி விட்டாங்க. அதனால ரூமில் நான் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சின்ன லைட்டை வச்சு செட்டப் பண்ணி லைட்டாக இதோட பேர் மட்டும் எழுதி முடிச்சுக்கிட்டேன். என்ன பேருனா என் பொண்ணோட பர்த்டே. அவளோட பர்த்டேக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஆனால் அன்னைக்கு நான் செய்யலை. இன்றைக்கி கேக் கட் பண்ணி சூப்பராக அதை என்ஜாய் பண்ணி இந்த மலையோட ரசித்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.